திமுக அதை செய்யல, இதை நான் செய்ய போறேன். இதை அவர் செய்யல, இதை நான் செய்ய போறேன். இதை அவர் செய்யல, இதை நான் செய்ய போறேன். இப்படியே வந்து என்ன எதுக முனையா பாடிக்கிட்டே இருக்கிறது, எசப்பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமியால் எந்த காலத்திலும் ஆட்சிக்கு வர முடியாது. அவர் மக்களுக்கு சொல்றதுக்கு ஒரு தரமான செய்தி வேணும், ஒரு தரமான நோக்கம் வேணும். அந்த நோக்கம் இருந்தா தான் உங்களை ஜெயிக்க வைப்பாங்க மக்கள். அந்த நோக்கம் இல்லாத எந்த தலைவரையும் மக்கள் எல்லா காலத்திலும் எடுத்து பாருங்க. ஒவ்வொரு கட்சி மாறி மாறி ஆட்சிக்கு வந்திருக்கு. ஒவ்வொரு கட்சியும் வெற்றி பெறுவதற்கு பின்னால மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கிறது. அந்த நம்பிக்கை எடப்பாடி பழனிசாமி எதிரையாவது கொடுத்திருக்கிறாரா? இன்னொன்னு, அந்த நம்பிக்கையை யாருனாலும் சொல்லலாம் வாய் வார்த்தையில. இவர் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமானவரா நடப்பாரா இல்லையான்றதையும் மக்கள் இடம் போடுவாங்க. அதை இடம் போட்டுத்தான் மக்கள் வந்து ஒருத்தருக்கு ஆட்சியில இடம் கொடுக்கிறதோ அல்லது வந்து அவரை துரத்தி வீட்டுக்கு அனுப்புறதோ. அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி யாரா இருக்கிறாரு அப்படின்னா ஒரு நம்பிக்கை துரோகியாக இருக்கிறார். இப்ப பாஜக இன்னொரு பக்கம் இந்த கான்ஸ்பிரசிக்கெல்லாம் வெளியே பாஜக இவ்வளவு தீவிரமாக இதை பேசுவதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி என்னைக்குனாலும் முதுகுல குத்துவாரு, அதனால நம்ம இப்ப இருந்தே பேச ஆரம்பிச்சிடலான்ற காரணமாக கூட இருக்கலாம். அதை எடப்பாடி பழனிசாமி தான் முடிவு செய்யும். இப்போ வரைக்கும் கம்முன்னு இருக்கிறாரு. எந்த கேள்வி கேட்டாலும் உம்முன்னு இருக்கிறாரு. வாழ்க்கையில ஜம்முன்னு எடப்பாடி மாதிரி வாழ்வதற்கு ஒரு மனுஷன் கத்துக்கிறதுக்கு வந்து என்னதவம் செய்தனோ அப்படின்ற மாதிரி எடப்பாடியினுடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. ஆனால் மக்களுடைய வாழ்க்கை, மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய தலைவரா எடப்பாடி இல்லை அப்படின்றதான். போன தடவை 75 சீட்டு கொடுத்தாங்க. அந்த 75 வச்சு நீங்க என்ன செஞ்சீங்க? பெட்ரோல் விலையை குறைக்க சொல்லி திமுக கண்டிச்சு போராட்டம் நடத்துறீங்க. ஜிஎஸ்டி ரிவோக் பண்ண சொல்லி திமுக கண்டிச்சு போராட்டம் நடத்துறீங்க. என்ன லாஜிக்கல்ல பண்றீங்க? அப்போ உங்களை நம்பி இருக்கிறவனை என்னவா எஜுகேட் பண்றீங்க? இப்ப நான் இந்த பேட்டி கொடுக்குறேன் அப்படின்னா கேட்கறவங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குல்ல. கேட்கறவங்களை வந்து என்னவோ நினைச்சுக்கிட்டு கேட்கறவன் கேனப்பையில இருந்தா கேப்பையில நெய் வெடியுமான்ற மாதிரி வந்து ஆயிடக்கூடாது. அப்படி டீல் பண்ணிட்டு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. நான் என்ன சொன்னாலும் இவங்க நம்புவாங்க. நீங்க ஜெயலலிதா கிடையாது, இதை நான் சொல்லல, செல்லூர் ராஜு சொன்னாரு. ஏங்க நம்ம என்ன ஜெயலலிதா அம்மாவாங்க, நம்ம என்ன புரட்சி தலைவராங்க, நீங்க கேட்பீங்க அதை கொண்டு வா இதை கொண்டு வான்னு, நீ யாருப்பான்னு அவங்க திருப்பி கேட்பாங்கல்லங்க அப்படின்னு எங்க அண்ணன் செல்லூர் ராஜு மதுரையில வச்சு கேட்டதுக்கான அர்த்தம் இதுதான். இந்த அர்த்தத்தை எடப்பாடி புரிஞ்சுக்கிட மாட்டாரு. அங்கிட்ட ஒருத்தர் இளைய காமராஜர் வந்துட்டாரு, இங்கிட்ட ஒரு இளைய சாவர்கர் வந்துட்டாரு. இப்படி எடப்பாடி அடுத்து இளம் எடப்பாடியார் ஒருத்தர் வேற தயாராகிட்டு இருக்கிறாரு. அவர் மேல கேச போட்டு தான் இந்த கூட்டணியே வந்து சேர்ந்துருக்குது. என்ன நடக்க போகுது தெரியல.